எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கலெக்டர். இன்னைக்கு ஒரு புது வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே சொல்லணும். ஸோ ஹாப்பி திவாலி. திவாலி வந்தாலே ஒரே கொண்டாட்டம் தாங்க. ஏன்னா ஜாலியாக பட்டாசு வெடிக்கலாம், ஸ்வீட் சாப்பிடலாம், புது ட்ரெஸ் போடலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்த ஒரு கிராக்கர் பாக்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீ டைம் வேஸ்ட் எதுக்கு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, ஆக்சுவலாக பார்த்தா இதான் நம்ம டப்பாஸ் பாக்ஸு, கிராக்கர் பாக்ஸு ஏதோ ஒன்று. பட் நான் வந்து இதை காசு கொடுத்து வாங்கினதே இல்லை. ஜஸ்ட் எங்கள் வீட்டில் பண்டிச்சிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்த பாக்ஸ் தான் இது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு நடந்துருச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் பிஜிலி வீடியோ எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் குட். அண்ட் இந்த கிராக்கர் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இருக்குது. ஒன்றுன்னா பார்த்தா தான் தெரியும் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படின்னு. ஸோ இது நான் ஏற்கனவே பிரித்து ஒரு வாட்டி வெடித்து பார்த்தேன். நான் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் காய்ஸ் இருக்குது. சவுண்டும் நல்லா கேட்குது, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. நான் வெடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வெடித்தேன். ஆக்சுவலாக நான் கிராக்கர் வெடித்தா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூத்தொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது காய்ஸ். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக லட்சுமி வெடி தான். இது ஒரு பென்டன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ், புது டிசைனு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. வெடிக்கும் போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ புதுசாக ஒரு கேமரா லெவலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தெரியும் இல்லை, எங்கே தான் வைக்கிறதுன்னு தெரியல. மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக் கலரில், அங்கே தான் வைக்கணும் போல். அதே மாதிரி 2 இருக்குது கைஸ், 2 கொடுத்துருக்காங்க நம்மளோட பாக்ஸில். ஓகே, நல்லா இருக்கு. பட்டு ஓகே, பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பஸ் உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலையே ரொம்ப ஒரஸ்டான ஒரு கிராக்கரு. எனக்கு பர்சனலாக அது பிடிக்காது. ஸோ இது ஸ்கை ஷாட்டுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், ஸ்கை ஷாட் இல்லை, ஏதோ ஒரு பென்சில் கிராக்கர் மாதிரி தான் இருக்குது. ஒரு மந்திரக்கோள் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது கைஸ். புது புது வருஷம் புது புது டிசைனில் கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம். ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இது வெடிக்கும் போது தான் தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி பட்டாசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கார்ட்டூன் கிராக்கர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்கோ வீல் அப்படின்னு. இதை பாருங்க காய்ஸ், ஏதோ ஷார்ட் கன் புல்லட் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிராக்கரு. எவ்வா எங்கடா இதெல்லாம் வெடிக்கிறது அப்படின்னு. திரி கூட காணும் இதுக்கு. அதே மாதிரி சின்னது இருக்கு, இது சின்ன ஷார்ட் கன் புல்லட் போல. பார்த்தாலே ரொம்ப காமெடியா இருக்கு. ஓகேன்னு தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதை பாருங்க கைஸ். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு தாராள மனசு கைஸ். 10 வாலா கொடுத்து வச்சிருக்கான். ஏண்டா ஒரு 100 வாலாச்சும் கொடுக்க தேவையில்லையா அந்த பாக்ஸ்ல? தமாதுன்னு கொடுத்து வச்சிருக்கான். அடுத்து பார்த்தா நம்ம சுசரவத்தி. ஓகே, கம்பி மாத்தாப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கு. இதை பாருங்க கைஸ், குருவி பட்டாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 கொடுத்துருக்காங்க, மொத்தம் 10. இதுக்கு முன்ன பார்த்தலாம் பென்டன், அதோட பெரிய சைஸ் தான் அது. நல்லா இருக்கு கைஸ். இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஒன்றுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சைஸ் கம்பேரிசனில் கொஞ்சம் பெருசு தான் அது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட்டு 7 ஷாட்ஸாம். நல்லா இருக்கு. அதே மாதிரி சின்னது 2 கொடுத்துருக்காங்க. சாரி, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இது 2 ஸ்கை ஷாட் தான். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எது ஷின்சான் வீடியோ கைஸ். என்ன இது புதுசா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு ஜாம் பாட்டில் மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கார்ட்டூனு கும்பு பாண்டா லெவலில் கொடுத்து வச்சிருக்கான். எத்தனை இருக்குன்னு தெரியல, காலி டப்பா மாதிரி தான் இருக்கு கைஸ். எடுத்து பார்த்தா பிரித்து பார்க்கலாம் மொத்தமாக சேர்த்து. ஒன்றுன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு உங்களுக்கு தெரியும், பூத்தொட்டி. இது ஏதோ மேஜிக் பாப்பான், நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான், பட் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டோனு. கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் சேம் கிராக்கர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஜாட்டி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்விங்க்லிங் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு சக்கரம். இது இல்லாமல் தீபாவளி கம்ப்ளீட் ஆகாது, இந்த சங்கு சக்கரமும் பூத்தொட்டியும். இங்கே பாருங்க கைஸ், இது வந்து புல்லட் பாம்பு. எனக்கு ஒரு ஃபேவரட்டான வெடின்னு சொல்லலாம். வேற லெவலாக இருக்குங்க கைஸ் வெடிக்கும் போது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மத்தாப்பு தான். எத்தனை இருக்குன்னு பாருங்க, கிட்ட 8 கொடுத்து வச்சிருக்கான்.
எல்லாமே இதுதான் கைஸ். மெஜாரிட்டியான வெடியை விட எனக்கு இதுதான் அதிகமாக கொடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் வச்சு என்ன பண்றது நான்? எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். பெரிய வெடி ஏதாச்சும் கொடுத்துருந்தா பாக்ஸ்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் சின்ன பசங்க கொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க கைஸ். அது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு சந்தோஷம். பாருங்க மொத்தம் 7 இருக்கு கைஸ். நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்கிறேன் இந்த கிராக்கர் பாக்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ். வெறும் 4 தான் இருக்கு காய்ஸ். ஏதோ மீன் ஷேப்பில் கொடுத்துருக்கான். 1 2 ஏதோ நாய் ஷேப்பில் கொடுத்துருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒல்வரின்னு அடேங்கப்பா, பட் ரிவர்ஸில் கொடுத்து வச்சுருக்கான். ஓகே 3 இது 4 பட்டர்ஃப்ளை 5 டைகர் வீடியாம் பாய்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கீழே 1 6 இதுக்கு முன்னே ஒரு பாம்பு இருந்ததில்ல, அது 1 செத்த மொத்தம் 7 கார்ட்டூன் வீடியோ கொடுத்து வச்சுருக்கான். ஒரே காமெடியாக இருக்குது கைஸ். ஒன்றுமே இல்லை, பாக்ஸ் தான் பெருசு, எந்த ஒரு பட்டாசும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பூத்தொட்டி ஃப்ளவர் பாட்ஸு. இதை பார்த்துலாம் கைஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். மொத்தம் பார்த்தா காய்ஸ் வெறும் 5 தான் இருக்குது கைஸ். வெறும் 5 தான் கொடுத்து வச்சிருக்கான். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதுக்கு எதுக்கடா இவ்வளோ பெரிய பாக்ஸு, சின்ன டப்பாலே போட்டு கொடுத்துருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது கைஸ், அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. இதை பார்த்தா இதை விட சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது, அது எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல. அதுவும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் கைஸ். இது எடுத்து போடுறதுக்கே காமெடியாக இருக்குது கைஸ். சைஸும் சின்னது தான் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம். இந்த பூத்தொட்டியும் சங்கு சக்கரம் இல்லைன்னா தீபாவளியே இல்லை கைஸ். அது ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கோ வீலு, அதுவும் சங்கு சக்கரம் தான். நெக்ஸ்ட் இந்த சங்கு சக்கரத்துல அதே 5 தான் போட்டு வச்சிருக்கான். என்னங்கடா கடைசியாக கணக்கு பண்ணி தான் போட்டு வச்சிருக்கீங்களா? இது ஒரு 5, அது ஒன்று பெருசு, மொத்தம் 6 போட்டு வச்சிருக்காங்க கைஸ். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயுமே பாக்ஸ் பெருசு. இதுவே அந்த கிராக்கர் பாக்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருச்சு. இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பாப்பு. இது பாம்பு பட்டாசு மாதிரி தான் இருக்குது, சின்னதாக, பட் கலர் கொஞ்சம் பிளாக்கு. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 இருக்கு கைஸ், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், வெடிக்கும் போது சவுண்டா பட்டா அப்படின்னு பார்த்துடலாம், நல்லாயிருக்கும் இதுவும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாம் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பூத்தொட்டி தான், பட் சின்ன சைஸில் இருக்குது. இது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ். இது ரொம்பவே கொஞ்சம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 2 தான் இருக்குது, பட் சைஸ் பெருசு. அதில் சைஸ் சின்னது, பாக்ஸ் தப்பாக கொடுத்து வச்சிருக்கான். இதில் எக்ஸாக்டாக 2 தான் கொடுத்துருக்காங்க கைஸ், பட் இது கொஞ்சம் பெரிய பூத்தொட்டினே சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடு. பாக்ஸ் சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக பத்திர மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்துலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாட்டி. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணுற எல்லா வித்தியும் இதை வச்சு பண்ண முடியும் கைஸ். எல்லா வித்தியும் இல்லை, அந்த போர்ட்டலை இதை வச்சு உருவாக்கலாம். ஒரு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் இதெல்லாம். இதுவும் கரெக்டாக 5 தான் கொடுத்து வச்சிருக்கான். ஏன்டா ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டால் குறைஞ்சாடா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ், அவ்வளோதான், பட் ரொம்ப சின்னது. நெக்ஸ்ட் பார்த்தா புல்லட் பாம்பு. இது ஏற்கனவே நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். இதுலேயும் 5 தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக என்னோட ஃபன்னுக்கு 3 வெடிச்சிட்டேன். சவுண்டு மட்டும் வேறு லெவலாக இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு, பிடிச்ச ஒரு வெடி தான் இது. ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் இந்த புல்லட் பாம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி வெடியை சின்ன சைஸில் பண்ணியிருக்காங்க. அது 2 குருவி வெடி. ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்டோனு. இது முன்ன பார்த்தீங்கன்னா மேஜிக் பாப், அதோட தம்பி தான் இது, பட் இது ஒயிட் கலராக கொடுத்து வச்சுருக்காங்க. என்னடா இது, இதில் வெறும் 9 தான் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன பித்தலாட்டண்டா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சது. இப்போ சுசரவத்தி ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இதுலேயும் நம்மளை மோசம் பண்ணுறானே. இதுலேயும் வெறும் 5 தான் போட்டு வச்சுருக்கான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காய்ஸ், கொஞ்சம் குண்டா, சின்னது தான் சுசரவத்தி.
பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 4 அதிகமாக போட்டுருக்கலாம் ஒவ்வொன்றுத்துலேயும். ஓகே பார்க்கலாம். பாக்ஸோட வெயிட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். அவன் என்னதான் வச்சாலும் பாக்ஸோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஈஸியாக. எத்தனை இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 5 போட்டு வச்சுருக்கான். இது கொஞ்சம் பெரிய சைஸு இருக்கிறதுலையே. ஊதுவத்தி பாக்கெட் மாதிரி தான் இருக்குது பெருசாக. இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தலாம். இது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் கைஸ். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துடலாம். இங்கே ஒரு 3 காய்ஸ். மொத்தம் கிட்ட 10 கொடுத்து வச்சிருக்காங்க காய்ஸ். இது ஓகே, இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் கலர் நல்லா இல்லை. நல்லா இருக்கிற கலரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சிருக்கான் அவன். இது ஓகே தான் காய்ஸ், அந்தளவுக்கு ஒன்றும் வருத்தெல்லாம் இல்லை. பட்டு கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். 10 போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் கொளுத்தும் போது தான் இருக்கும் காமெடியாக. பார்க்கலாம், சின்ன பசங்க விளையாடுற தபாஸ் தான் இதெல்லாமே. ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ். அடுத்து பார்க்கலாம் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்து வச்சுருக்கான். இதில் ஆஸ் யூஷுவல் இதில் 6 போட்டு வச்சுருக்கான் கைஸ். என்ன ஒரு அதிசயம், 5 தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதில் கொஞ்சம் 6 எப்படின்னு போட்டு வச்சுருக்கான். பரவாயில்ல தான் கைஸ். இது அவன் மறந்து போட்டானா இல்லை நம்மளோட லக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தான். 6 இல்லை காய்ஸ், மொத்தம் 7 இருக்கு. எவ்வா 7 இல்லை காய்ஸ், மொத்தம் 10 இருக்கு காய்ஸ். ஐ எம் வெரி சாரி, நான் முன்னாடியே பார்த்துக்கல. ஸோ மொத்தம் 10 போட்டு வச்சிருக்கான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் 10 போட்டால் தான் காய்ஸ் ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே ஹை லெவலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிராக்கர்ஸ் எல்லாமே ஹை லெவலில் தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் எத்தனை கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கிராக்கரை வெடிச்சே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன். இது ஏதோ ஃப்ரீயாக வந்தது, அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பாருங்க கைஸ், இது ஆக்சுவலாக 10 இருக்கும். இதை பிரித்து பார்த்து யூஸ் பண்ண வேணாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஸ்பார்க். இதுலேயும் 10 இருக்குது கைஸ். ஓகே, நல்லா இருக்கு. அடுத்து பார்க்கலாம் கைஸ். இது க்ரீன் கலரு. இது கொஞ்சம் சேடு தான் கைஸ். வெறும் 5 தான் போட்டு வச்சுருக்கான். இது கொஞ்சம் கஷ்டம்தான். வெறும் 5 தான் போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்க்கலாம். ஓ, இது கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். இதில் 10 இருக்கு. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணு செட்டில் வந்த கிராக்கர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் கைஸ். வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த கிராக்கர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.